வேண்டியது வந்து இந்த ஃபீஸ் மட்டும்தான். இது ஹோட்டல் ப்ரோ இது வந்து இது வந்து தாய்லாண்டுக்குரிய ட்ரிப்பு. இது ஓகே, கேனப்பி கோர்ஸ் கேனப்பி கோர்ஸ்ரா. இது நான் வாட்டர் ட்ரைனிங் இதெல்லாம் வந்து பண்ணுவேன் நான் கூட எனக்கு தெரியாது. நான் கேனப்பி கோர்ஸ் பண்ணிடுவேன். வாட்டர் ட்ரைனிங் இதில் தான். ஏன்னா ஜம்பை முடிக்கிறது சரி. இது நான் இப்போதைக்கு எனக்கு மட்டும் போடுறேன். எனக்கு இருபது ஒரு 10 ஜம்ப் இருக்கு, 29,000. இது வந்து இப்போ என்னோட மேக்ஸ் கூட இன்ட்டு இது வந்து இதுலயே நீ ஒன்று மிஸ் பண்ற ப்ரோ. அலெக்ஸ் மேக்ஸ் கொடுக்கும், அவனுக்குலாம் எதுவும் கொடுக்குறதெல்லாம் இல்லை. ஜாக் ஒரு பேமெண்ட் வரும்போது சொன்னான். ஆமாம், அதை கட்டணும்னு சொன்னான். 7,000 சம்திங் வந்து அவன் வந்து அவன் செப்பரேட்டாக சொன்னான். ஆமாம், அவன் 7,000 ஆட் பண்ணிக்கோ. 750 நோ ப்ரோ, 7,000 மேலே ப்ரோ. 750 சிங்கப்பூர் இதை சொல்கிறான். நம்மளை என்ன சொன்னான்னா நம்ம இதை வந்து இங்கே பே பண்ண சொன்னான். நம்ம அதை நாளைக்கு இப்போ அது அவனுக்கு தனியாக வேறு காசு கொடுக்குறோமா நம்ம? அது தெரியாது. ஸ்வேதா கேட்டுக்கணும் தான் சொல்லணும். நாளைக்கு கேட்டுக்கலாம். அதை இப்போதைக்கு என்னோட இதுதான் இன்ட்டு 3 போட்டேன்னா எனக்கு இன்னும் 1.5 லட்சம் ரூபாய்க்கு நல்லா. இது ட்ரிப்பே முடியல, ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள முடிஞ்சிடும் போல. இது வந்து 1.5 லட்சம். ஓகேவா, நீ நல்லா கணக்கு போட்டு பாரு. நான் அங்கே ஊரில் மாற்றுனது எவ்வளோ தெரியுமா? இது 1.5 லட்சம் வருது. நான் ஊரில் மாற்றுனது ஒரு 85 ப்ளஸ் மொத்தம் 20 ப்ளஸ் 20 1.5 லட்சம் 1.5 ப்ளஸ் 25 ப்ளஸ் 0.20. அதுக்கப்புறம் ஸ்வேதா சொன்னான் அது ஆகும்னு சொன்னான். ப்ளஸ் ஒரு 41 பண்ணேன். 41 டோட்டல் 0.20. டோட்டல் நான் மாற்றினது தான் 2,38,000. ஸ்வேதா இந்த அமௌண்ட் வரும்னு சொன்னால் கரெக்டாக தான் வருது. நான் வந்து சேம் லைக் ஏ லைசன்ஸ் தான். உனக்கு ஏ லைசன்ஸும் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் வந்துச்சு. அது பி லைசன்ஸும் சேம் 25 ஜம்ஸ்குள்ளே தான் வர. அதே தான் அதுக்கும் ஆகும் அங்கே. ஆமாம், இது எப்படி பார்த்தாலும் ரஷ்யாவுக்கு சேம் தான். உனக்கு ஒன்று வந்து அட்வான்டேஜ் என்ன பண்ணால் ஃப்ளைட் டிக்கெட் சீப்பாக இருக்கும். வீசா காஸ்ட் இல்லை, வீசா காஸ்ட் இல்லை, இதுதான் உனக்கு இருக்கு. ஆனால் நீ இங்கே வந்தேன்னு வச்சுக்கோயே, இங்கே உனக்கு கட்டாததெல்லாம் அந்த இது. ஆனால் சாப்பாடு நீங்கள் செய்யணும் வழக்கம் போல தான். சாப்பாடு செய்யணும்னா செஞ்சுக்கலாம். வழக்கம் போல் ஸ்கைடைவிங் பொறுத்தவரைக்கும் சேம் தான். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அங்கே பூச்சாந்து இங்கே பூச்சாலும் சரி, உனக்கு இதை கட்டுப்படி ஆகுது. ஃப்ளைட் டிக்கெட்ஸ் 7,000 14 15 16 17,000 முடிச்சிடலாம். ஸோ இங்கேயே ஒரு 50,000 பேண்டு ப்ளஸ் உனக்கு இங்கே ட்ராவல் உனக்கு வந்து இப்போ நான் பைக் இருந்தேன் 15 நாளைக்கு 2,000 ரூபா தான் ஆகுது மொத்தத்துக்கு. ஹோட்டல் ஒரு நாளைக்கு 600 ரூபா, அங்கே வந்து 1,500. இங்கே உன சேவிங்ஸ் பண்ணது ஸ்டே, ஹோட்டல்ஸ், ஃபுட், எவ்ரிதிங், அவ்வளோதான். ஆனால் நீ அங்கே இதே கணக்கு இது மட்டும் தான் நீ சேவிங் பண்ணுவ. ஏன்னா வந்து அந்த ஏல வந்து நம்ம கோச்சுக்கான காசு கொடுக்கணும். கரெக்ட், கோச்சுக்கு காசு கொடுக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ABCD அதுக்கு வந்து ஹெவியாக கொடுப்பேன். 13,000 15,000 16,000 கொடுப்பேன். இதுக்கெல்லாம் எவ்வளோ நினைக்க? பி கேட்டகரி பிக்கு எவ்வளோ? 18,000 ரூபல். இதுக்கு வந்து எல்லாத்தையும் இங்கே வலிப்பாங்க நம்மகிட்ட. கேனப்பி கோர்ஸ் பண்ணு, அப்புறம் ஜம்ப்ஸ் ஒரு 25 பண்ணு. புதுசா இல்லாம கேனப்பி வித்தியாசமா பிக்கு அப்புறம் எங்க காசு கொடுக்காம போயிட போறோம்னா பிக்கு அப்புறம் தான் ரிக் எல்லாம் வாங்கணுமா? ரிக் எல்லாம் வாங்கலாம். அதெல்லாம் நம்ம அவ்வளோ ஜம்ப் பண்றோம்னா ரிக் வாங்கணும். லட்சக்கணக்கு ப்ரொஃபஷனலா இருக்கணும். லேண்டிங்லாம் தெரிவிக்கணும். அதெல்லாம் ஏன் பார்ப்பான்? லட்சக்கணக்கு ஒரு 12 லட்சம் 7 லட்சம் ரூபாய். அவன் சொன்ன மாதிரி கணக்கு தான். அவன் சொன்னது வந்து எவ்வளோ? 7,000 USD. 7,000 USD $100 வச்சுக்கலாம். இப்போ 99 தான். எப்படியும் இம்போர்ட் அங்கேருந்து சரக்கு வாங்குறப்ப அந்த செலவெல்லாம் சேர்க்குறப்ப 100 ரூபானே வச்சுக்குவோம். 7 லட்சம் ரூபா நீ கொடுக்கணும். 7 லட்சம் ரூபா கிணப்பியை வாங்குறதுக்கு கார் வாங்கிட்டு போயிடலாம். நீ பாயிண்ட் தான். ஸ்வேதாவும் சொல்றது என்னன்னா நிறைய குதிக்க போகிறோம். இது ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ண போகிறோம் கிணக்கு. ஆனால் இன்னொரு டாஸ்கோ, இவங்கெல்லாம் சம்பாதிச்சுட்டு இதிலே தான் போடுவானுங்க. அவனுக்கு அது கிடையாது பொழப்பு. நம்ம வந்தோம்ப்பா, ஃபன் பண்ணோம்ப்பா, வீட்டை பார்த்து போனோம்ப்பா, அவ்வளோதான். ரேவசோலா ரெண்ட் பண்ணா அது உங்களுக்கு பெரிய செலவு. இது சரி, இதை மெயின்டைன் பண்ணணும்ல இந்த ரிக்கை. ஆமாம், இந்த ரிக்கை நீ எத்தனையோ மாதத்துக்கு ஒரு இது வேற பண்ணணும், ரினியூ பண்ணணும், ரீபேக் பண்ணணும், அதுக்கு ஊருக்கு எடுத்து போய் பண்ணணும் எல்லாமே. அதே மாதிரி இங்கே தான் இங்கே பண்ணணும். பேக்கிங் எல்லாம் நீங்கள் எங்கே வரையும் அங்கே தான் பண்ணணும். இந்தியாவிலனா நீ ஸ்கை ஹையில் போய் பண்ணணும். அதனால தான் இது பெரும்பாலும் இது எக்ஸ்ட்ரீம்ஸ் போட்டு பெரிய பணக்காரங்களுக்கு இது ஒரு அமௌண்ட்டே கிடையாது. இது இப்போ நம்ம உட்காந்து கணக்கு வர்றோம். என் ஃப்ரெண்ட்லாம் சொன்னான் ஒரு ப்ளூ ஐன்னு ஒரு ஸ்பாட் இருக்குது. அதெல்லாம் வந்து கோடியில் ஆகும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. அந்த ப்ளூ ஐயை சுற்றி வந்து லேண்ட் பண்ணுவாங்க, தண்ணியில் வந்து லேண்ட் பண்ணுவாங்க. அதான் கோடி போவாங்க, அசால்ட்டாக போவானுங்க. அவங்களுக்கு அந்த கோடிலாம் ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்டே கிடையாது. இங்கே வந்து நமக்கு ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட். இங்கே வந்து நம்ம வந்து ஒரு லெவலோட முடிச்சுக்கிறது. இப்போ பி லைசன்ஸ் வச்சுக்கிட்டே நீ எங்கேனாலும் போய்க்கலாம். நியூசிலாந்து குடிக்கலாம். அதே மாதிரி சொன்னார்ல நீ பீச்சில் குடிக்க முடியும். நான் கேட்டேன் எதுக்கு அக்யூரசி ரொம்ப பிளான் பண்ணுறீங்க? எப்படினாலும் நம்ம லேண்ட் பண்ணிக்கலாம்.
பீச்சில் நீ பக்கா விளாடணும், ஏன்னா விண்டு இருக்கும், விண்டு வாட்டர் எல்லாமே பிரச்சனை நம்ம. அதான் சொல்லலாம் அக்யூரஸியில் நீங்கள் பிளான் பண்ணலாம், இதில் டிசிப்ளினாக இருந்தால் நம்ம அங்கே பண்ணிக்கணும். அதான் என்னடா இது இவனுக்கு இவ்வளோ அக்யூரஸி, எதுக்கு இந்த அக்யூரஸின்னு ஏன் வருது இந்த ஃப்ரீ லைசன்ஸ்? எத்தனை எங்க வச்சுக்கிறான் பார்த்தீங்களா? அதாவது மொத்த அழகையும் கொண்டு வந்து அங்க வச்சிருக்கேன், கையை கொடுங்க, என்ன கை. You have the best with the pure air, pure freedom, pure of the air, the 40,000. And it will be so cold, very cold. During in Russia and all, I jumped during snowflakes. Snow was there. That particular time it was snowing. And the place you will land in also have the snow. No, just a small snow. The clouds, inside the clouds, so have the feeling. And it will be so cold. Hands will be freezing. But during jump, you won't feel it. Only after the camp, when like the parachute gets open, you will feel everything. But the tricky part is you do everything in every second. You have only 60 seconds. So every second you will be keep on doing something. Every second. You turn, that's a second. The turn, it's a second. So 60 seconds you will be doing something. For that we need to pay like one job. I mean, like if you're not having the license, you are getting the license. You need to pay like 13,000, 10,000. உங்களுக்கு எப்படி இந்த கடப்பழக்கம்? உங்களுக்கு எப்படி இந்த கடப்பழக்கம்? இதுக்கு முன்னாடி வந்தப்போ தான் நம்ம ஸ்கை டைவிங் பண்ண வந்தவங்க தான். நினச்சி பாருங்க, ஸ்வேதா மட்டும் இல்லைன்னா இது நிறைய நம்மளுக்கு தெரியாது. ஆர்கனைஸ்டு இல்லைன்ற அவன் நிறைய போய் தெரிஞ்சனால என்னென்ன அவளும் நிறைய ட்ராப் ஜோன் போயிருக்கா, ஸ்பெயின்லாம் போயிருக்கா. ஆனால் ஸ்வேதா ரெக்கமெண்ட் பண்ணுறதெல்லாம் இங்கே வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே செட் ஆயிருக்கா. ஃபுட்டு நல்லா இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். என்ன நம்மள மாதிரி தமிழ்நாட்டு சாப்பாடு கிடைக்காது. அதான் அரிசியை அவங்க வந்து பாஸ்மதி அரிசியை வந்து பிரியாணி அரிசியை தான் வந்து அப்படியே ஒயிட் ரைஸ்ன்னு போடுறாங்க. கீரை குழம்பு, சாம்பார் அதெல்லாம் இருக்கவே இருக்காது. முழங்காவே அவங்க ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சேல் பண்ணுவோம். இதை சாப்பிட்டு அது ஒரு வாய் வை, அதை சாப்பிட்டு வை. ராஜ்மாவை எடுத்து வாயில் வச்சுட்டு இன்னும் ரொட்டி வேணுமா? எத்தனை சொல்ல? 2 சொல்லவா? இன்னும் 4 சொல்லிட்டு 4 அப்புறம் தாவா ரொட்டி 4. 4 நீயே சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. நாளைக்கு ஜம்ப் பண்ணணும், தெம்பு வேணும். ஏய், நான் சாப்பிடலாம் ஜம்ப் பண்ணிடுறேன். எப்படி? எனக்கு ரொம்ப சாப்பிடாம தான் ஜம்ப் பண்ணுறப்ப எனக்கு ஒழுங்காக இருக்கும். காலையில் டிசிகேல நான் என்ன செஞ்சேன்னா ஆப்பிள் சாப்பிட்டுட்டு நான் போயிடுறேன். காலையில் புதிய போயிட்டு மதியம் போல் ஜம்ப் முடியும்ல, அன்றைக்கி ஒரு 2 ஜம்ப் பண்ணி 3 ஜம்ப் பண்ணிட்டு நேராக பர்கர் சாப்பிட்டுருவேன். வாழ்க்கையில் 30 நாள் நான் வீட்டை விட்டு இருந்ததே அந்த அந்த டிசியாக தான். ஃபஸ்ட் டைம் ட்ரிப்போ செகண்ட் டைம் ட்ரிப்போ? ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே 10 நாளே போயிட்டேன். ஏன் பேட் டைம் அது கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு இருந்ததுன்னா அப்படியே முடிச்சிருப்போம். அதே சேர்த்தாச்சு. ப்ராக்ரஸ் நல்லா இருக்கு, எல்லாத்த விட ஓய்வு நல்லா இருக்கு, நீ ஈஸியாக எடுத்துருவ லைசன்ஸ். நான் அப்படியே யோசித்தேன், வேலையா எடுவீங்க? இப்போ வேலை தான். ஏன் ப்ரோ ரூபா கொடுக்குறது அதாங்க. ஆனால் நீங்கள் போனது என்னமோ நல்லது தான். எனக்கு ஸ்பைன்லேயும் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதை நான் இது பண்ண வேண்டியது. ஓகே, இன்னும் உடச்சி வச்சுன்னா என்ன செய்ய? மொத்தமாக படுத்து போட்டுருந்தேன். நான் இருக்கும்போதும் ஒருத்தர் கடி தான் ஆயிடுச்சு இந்த மாதிரி. நான் சொன்னேன் தனா. தனா இன்னொருத்தர் இருக்கிறாரு. இன்னொருத்தர் வேண்டா. லேண்டிங் அப்போ
ஃபெடெக்ஸ்ல சறுக்கின்னு போனா பரவாயில்ல, உட்காந்தே உட்காந்துட்டாரு. அதுவும் ப்ராப்ளம். நேவி கேப்டன் அவரு, ஷிப் கேப்டன் டக்குன்னு வந்துச்சு எனக்கு. கேப்டன் கூப்பிட்டு அவர் பேரே வந்துட்டோம். பேச்சு காசு எவ்வளோன்றத வந்துட்டோம். நான் எனக்கு வந்து 1.5 லட்சம் மாற்றணும்னு இருந்துச்சு. நீ இப்போ எப்படி மாற்றுறதுக்கு பிளான் போ? 1.5 லட்சம் தான் எனக்கு. 1.5 லட்சம் இருக்குல்ல, மொத்தம் வந்து 15 6 இது 29,000 50,000 ரூபல்ஸ் வேணும் எனக்கு. 50,000ல் எனக்கு 17,000 எனக்கு டாலராக இருக்கும். 33,000 இன்ட்டு 3 இன்னும் 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம ஆகும். 1 லட்சம் பாட், 1 லட்சம் ஐஎன்ஆர் 1 லட்சம் பண்ணால் இங்கே நமக்கு ரூபல் கிடைக்கும். ஓகே பாட் ப்ரோ. அட்டா சாரி பாத். நீ என்ன ரஷ்யாவே இருக்கு? என்ன செய்ய, என் உலகமே அங்கே தான். டிப்பு சாப்பிடு. நாலு வந்து சாப்பிட்டு முடி. நம்ம அங்கே போனோம். அடுத்து ஒரே கால் காய்கறி பற்றி கவலைப்படாது. டிவிலேயே மேலே உட்காந்துருக்கோம். காலையில் ஏற்றிக்கலாம்.